எல்லோருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறது 2020ஆம் ஆண்டு ஜாயின்ட் கல்வியின் விரிவான விளக்கம் தான் பார்க்க போறோம். இது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொன்றும் நீளம் 2 ஆக உடைய 3 சீரான கோள்கள் என்று சொல்லிட்டாங்க. இப்ப சீரான கோள்கள் என்று சொல்லி சொன்னதால நிறைகள் தொழில் நடுப்புள்ளிகள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தராமலுக்கு நம்மள போய் நடுப்புள்ளியில விசைகளை குறிக்கலாம். சரிதானே. இப்ப வளமையாவே சீரான என்று சொல்லிதான் பாருது. இருந்தாலும் சப்போஸ் இந்த வருஷம் சீரான என்ற வேர்ட் தராமலுக்கு ஒரு 2வது 3வது கல்வியில போற நேரம் விதைகள் தொழிற்படுற நீளத்தை காண்கன்னு சொல்லி கேட்டாங்கண்டா நம்ம திருப்பி வெட்டி போட்டு முதல்ல இருந்து செய்ய வேண்டி வரும். அதுல ஒரு 5 இல்லாட்டி 10 நிமிஷம் போயிடும். அப்படி இல்லாமலுக்கு நம்ம ஒருக்க வாசிக்கக்குள்ளேயே தெளிவா வாசிக்கணும்னு சொல்லி சரி. இப்ப தொடர்ந்து பிசி ஆகிய முனிகளில் மூட்டப்படல நம்ம பிலையும் சீலையும் மூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் சீலை பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஒரு கட்டி தொங்க விட்டுருக்கிறதால அந்த மூட்டு பற்றி நம்ம பிரிக்கலாம். பிரிச்சு XY என்றெல்லாம் குறிக்கலாம். சரிதானே. அப்ப அதுவும் முக்கிய தொடர்ந்து W lambda W 2 lambda W சொல்லி சொல்றாங்க. அப்ப W lambda W 2 lambda W எல்லாம் குறிச்சு இருக்காங்க. பிறகு A ஒரு நிலைத்த புள்ளியில் ஒப்பமாக பிணைக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏல பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம அது பற்றி திருப்பம் தான் எடுப்போம். அது அந்த கோலை பிரிச்சம் சொல்லிட்டோம்னா இங்க பிணையல் விசைகளும் தேவைப்படும். அதனால பொதுவா அது பற்றி பிணைப்பு பற்றி திருப்பம் எடுக்கிறதான ஐடியா. அதோட மூட்டு சீலும் சீட்டு நிலைக்கு தக மேலே உள்ள ஒரு நிலைத்த புள்ளியிலும் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இது கட்டி தொங்க விட்டதை பத்தி கேட்காங்க. இப்ப முனை டியில் பிரயோகிக்கப்படும் ஒரு கிடை விசை பியினாலும் அப்ப கிடை விசை பியால குறிக்கப்பட்டது பி ஒரு விசை பிரயோகிக்கப்படுது டியில. அடுத்தது ஏகமசி ஆகிய ஒரே கிடைமட்டத்திலும் கோள்கள் ஒவ்வொன்றும் நிலைக்குத்துடன் கோணம் அல்பாவை ஆக்கணும். அப்ப ஏசி ஒரே ஏசி பிடி ஒரே கிடைமட்டம் சொல்லி சொல்றாங்க. அடுத்து நிலைக்குத்தோட அல்பா கோணம் அமைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க லம்டா சமன் 3 என காட்டுதுன்னு சொல்லி. அப்ப லம்டா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டபிள்யூ இந்த குணகமாக வந்திருக்கு. அப்ப அது 3 என காட்டுங்க. அதோட சேர்த்து ஃபுல்லா கேள்வி கடைசி மட்டும் வாசிச்சிருந்த மூட்டியவள் சிற நேரம். சரிதானே. அப்ப மேலும் பியில் சிபியினால் ஏபி மீது உயர்த்தப்படும் திசையின் கிடைக்கூறும் நிலை கொடுத்து கூறும். அப்ப பியில மூட்டை பிரிக்க வேண்டி வரும். அதுலயும் பாத்தீங்கன்னு சொல்லினா சிபியினால் ஏபி மீது சொல்லி சொல்றாங்க. அப்ப சிபியினால் ஏபி மீது சொல்லி சொன்னா இதுல உங்களுக்கு தெரியணும் நம்ம இப்படி குறிக்கிறது சி அதாவது பிசியில தொழிற்படுற விசைகளை தான் இப்படி குறிக்கிறேன். அப்ப இந்த விசைகள் யாரு கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஏபி கொடுத்ததா தான் இருக்கும். அதால கேள்வியில கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னு சொல்லினா சிபியினால் ஏபி மீது. அப்ப சிபியினால் ஏபி மீது ஏபி மீது தொழிற்படுற விசைகள் தானே. அப்ப இந்த 2 விசைகளும் தான் வரும். சரிதானே. நம்ம XY கண்டுருவோம். ஆனா அது சரியா குறிச்சிடணும். ஏபி மீது தொழிற்படுற விசைகளை தான் பார்க்கணும். அது சிபி கொடுத்ததாக இருக்கும் அந்த மூட்டை பிரிச்சு. அப்ப இந்த கேள்வியோட கடைசி பாட்டுக்காக வேண்டி இந்த மூட்டை பிரிக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கிருக்கும். இப்ப இந்த லெம்டாவை காண்றதுக்கு பார்த்தோம் என்று சொல்லிட்டேன். இதான் அந்த பாடம் என்ன. அப்ப அதை அப்படியே குறிச்சிருக்கேன். இப்ப இதுல இந்த மூட்டை பிரிக்கலாம் இங்க பிணைக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்லி சொன்னதால நம்ம மொத்தமாவே இந்த மூட்டைகோள் கேள்விகள் செய்யறதுக்கு என்னென்ன பார்ப்போம். கிடையா பிரிக்கிறது, நிலைக்குத்தா பிரிக்கிறது, அடுத்தது ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறது என்ற 3 ஐடியா தானே. அப்ப அதுல இந்த கோள் பற்றி நம்ம பிணைக்கலான்னு சொல்லி சொல்றதால இந்த கோளை கிடையா நிலைக்குத்தா எல்லாம் பிரிக்கலாம். அதே நேரம் இவரை பிரிக்கிறதுக்கு போற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா XY என்று சொல்லி 2 தெரியா கணியம் கூடிடும். அதால இவர் கடைசி பாட்டுக்கு தான் இவரை பிரிக்க வேண்டி வரும். சரிதானே. அப்ப திருப்பம் எடுக்கிறதான ஒரே ஐடியான்னு சொல்லி விளங்கும். அப்படி திருப்பம் எடுக்கிற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளி பற்றி இந்த கோளுக்கு திருப்பம் எடுக்க போறீங்கன்னு சொன்னா இந்த கோளுக்கு தொழிற்படுற விசைகள்ல 2 லம்டா டபிள்யூ இருக்கு, பி இருக்கு. அப்ப லம்டா ஒரு தெரியா கணியம் அதோட பி ஒரு தெரியா கணியம் சேர்ந்து வருது. நீங்க இது பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த லம்டா டபிள்யூ 2 லம்டா டபிள்யூ பியோட சேர்த்து இந்த டீயும் வருது. அப்ப டி வருதுன்னு சொல்லிட்டுன்னா டீயும் அடுத்ததா ஒரு தெரியா கணியமா வருது. அப்ப மொத்தம் 3 தெரியா கணியம் என்ன, டி ஒரு தெரியா கணியம், பி ஒரு தெரியா கணியம், லம்டா ஒரு தெரியா கணியம். அப்ப இந்த 3க்குமே 3 சமன்பாடுகள் எடுக்க வேண்டி வரும். அப்ப 3 சமன்பாட்டுலையும் இப்ப நம்ம பார்த்தோம் கிடையா நிலைக்குத்தா பிரிக்கலான்னு சொல்லினா 3 திருப்பம் தான் எடுக்க வேண்டி வரும். அப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த புள்ளி பற்றி இந்த கோளுக்கு ஒரு திருப்பம், அடுத்தது இந்த 2 கோள் சேர்த்து பி பற்றி ஒரு திருப்பம், அடுத்தது இந்த 3 கோளும் சேர்த்து இந்த 3 கோளும் சேர்த்து ஏ பற்றி ஒரு திருப்பம் எடுத்த மட்டும் சொல்லிட்டோம்னா இந்த கேள்வி முடியும். இப்ப திருப்பம் எடுக்கிறதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நாம இப்ப கதைச்ச மாதிரியே முடிவு பண்ணிட்டு தான் திருப்பம் எடுக்கிறதுக்கோ கிடையா நிலைக்குத்தோ பிரிக்கிறதுக்கோ தொடங்கணும். இப்ப நமக்கு பிரிக்க தெரியும், திருப்பம் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு கண்ட மூட்டுக்கெல்லாம் பிரிச்சு திருப்பம் எடுத்துட்டு நின்ற மட்டும் சொல்லிச்சுன்னா விட வராதுன்னு. அதால நேரத்தோடைய எத்தனை தெரியா கணியம், எத்தனை சமன்பாடு எடுக்கணும், எது பற்றி எடுக்கணும் முடிவு பண்ணிட்டு அதுவும் ஃபாஸ்டா முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு கேள்வி செய்ய தொடங்கணும் ஸ்மூத்தா முடிஞ்சிடும். அப்ப இப்ப நம்ம முடிவு பண்ணது சரி. இப்ப உதாரணத்துக்கு நம்ம அடுத்த திருப்பம் எடுக்கிற நேரம் விசை தொழிற்படுற புள்ளிக்கான செங்குத்து நீளத்தை நம்ம பார்க்கணும் என்ன. அப்ப இது விசை, இது செங்குத்து தூரம் என்று சொல்லிட்டோம்னா இது திருப்பம் எடுக்கிற புள்ளியாக இருந்து இந்த பக்கம் திருப்பம் எடுக்க சொல்லிட்டோம்னா இது எஃப்டர் அடி என்று சொல்லி போடுவோம். அப்ப
ஒன்று நம்ம இந்த விசைகள் தொழிற்படுற புள்ளிகளுக்கான இந்த நீளத்தை பார்த்து போட்டு இந்த விசையை வந்து அதுக்கு செங்குத்தாக வந்து பிரிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இது அல்பான்னு சொல்லி சொன்னா இது வந்து 2W ரெண்டு லம்டா டபிள்யூ. இப்ப இது வந்து அல்பா வேணா இது அல்பான்னு சொல்லி சொன்னா இது அல்பாவாக இருக்கும். அப்ப இது 2 அல்பா டபிள்யூ கொஸ் அல்பாவாக இருக்கும். இது வந்து அதுக்கு செங்குத்தானது 2 அல்பா டபிள்யூ சைன் அல்பாவாக இருக்கும். அப்ப ஒன்று வந்து நம்ம இந்த விசைகளை வந்து நீளத்துக்கு செங்குத்தாக பிரிக்கலாம், இல்லாட்டி வந்து நம்ம இந்த நீளத்தை வந்து விசைக்கு செங்குத்தாக பிரிக்கலாம். அப்ப இந்த நீளத்தை வந்து விசைக்கு செங்குத்தாக பிரிக்கிறேன்டா இந்த டபிள்யூ வந்து இப்படி தொழிற்படுதுன்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். அப்ப என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த நீளத்தை கண்டபடி சொல்லிட்டேன். சரி, அப்ப இது வந்து ஏ ஆக இருக்கும்னு சொல்லிட்டேன்னா இது வந்து சைன் அல்பாவாக இருக்கு. சரிதானே? இது வந்து ஏ கொஸ் அல்பாவாக இருக்கும். அப்ப இதுதான் செங்குத்து. அப்ப ஏ சைன் அல்பா தர 2 லம்டா டபிள்யூன்னு சொல்லி வரும். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கேன், எல்லாத்துல எப்படி பார்த்தாலுமே அந்த சைன் அல்பா ஒன்று தான் வரப்போகுது. அப்ப உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி போட்டீங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இனி அடுத்தது கவனிக்கணும் என்னன்னு சொல்லிட்டோம்னா இப்ப நிலைக்குத்தா தொழிற்படுற விசைகளுக்கு வந்து நம்ம ஒரு திரிகோண கணித சார்பு இப்ப இந்த கோணம் சார்பா பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா இது ஏ சைன் அல்பான்னு சொல்லி எடுத்துட்டேன். அப்ப நிலைக்குத்தா எந்த விசைகள் வந்து தொழிற்பட்டது என்று சொல்லி சொன்னாலும் அந்த கோளுல வந்து நம்ம மடிக்கிற நேரம் சைன் அல்பான்ற சார்பு தான் வந்து வரப்போகுது. அப்ப அது ஒவ்வொன்றுக்கும் வந்து பிரிச்சு தான் நீ பார்த்து திரிக்கணும். இல்ல நிலைக்குத்தா எடுத்ததுக்கு வந்து சைன் அல்பா வருதுன்னு சொல்லிட்டோம்னா ஃபுல்லா எல்லாத்துக்குமே வந்து சைன் அல்பா தான் வரும். அதே நேரம் இப்ப கிடையா தொழிற்படுறதுக்கு மாறி ஒன்றுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாலே நிலைக்குத்தா தொழிற்படுறதுக்கு வந்து சைன் அல்பா வருதுன்னு சொன்னாலே கிடையா தொழிற்படுறதுக்கு வந்து கட்டாயம் கொஸ் அல்பா தான் வரும்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பார்த்து நீங்க தேவையில்ல ஒன்று சைன் அல்பான்னு சொல்லிச்சுன்னா மற்றது வந்து கட்டாயம் வந்து கொஸ் அல்பான்னு தானே வரணும். அப்ப வந்து இப்ப அதுக்கு கொஸ் அல்பா வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பி தொழிற்படுறதை நம்ம இப்படி ஃபுல்லா தொழிற்படுதுன்னு சொல்லி இருக்கலாம். இப்ப இது வந்து 2A என்று சொல்லி சொன்னா இது வந்து அல்பான்னு சொல்லி சொன்னா பாருங்க இது வந்து 2A கொஸ் அல்பான்னு சொல்லி பாருங்க. அப்ப வந்து அதுவும் ஓகே. இப்ப வந்து நம்ம திருப்பம் எடுத்த மட்டும் சொல்லி சொன்னா சரி என்ன இப்ப இத வந்து இங்கால சைடா வச்சுட்டு சரி ஓகே. இப்ப வந்து நம்ம திருப்பம் எடுக்கிறத பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க வந்து இந்த சிடி என்ற கோளுக்கு வந்து சி பற்றி திருப்பம் எடுக்க போறோம். அப்ப வந்து 2 லம்டா டபிள்யூ வந்து இந்தியால பக்கம் திருப்பம் எடுக்க மாட்டோம் சொல்லிட்டோம்னா அவரு நம்ம திருப்பம் எடுக்கிற திசையிலே வந்து தொழிற்படுது. பி வந்து அதுக்கு எதிராக தொழிற்படுது. அப்ப இவருக்கு வந்து பிளஸ் போடுவோம், இவருக்கு வந்து மைனஸ் போடுவோம். இல்லாட்டி வந்து சமனுக்கு ஒரு பக்கம் இவருக்கானதையும் சமனுக்கு அடுத்த பக்கம் இவருக்கானதையும் போட்டுருவோம்னு சொல்லிட்டு சரி. அதுல இப்ப நிலக்குத்து விசைகளுக்கு வந்து பார்த்து நம்ம இதை வந்து கோணத்தோட மடிச்சா தான் வந்து இது கொஸ் அல்பா. அப்ப ஏ கொஸ் அல்பா வந்து வரும். இது இல்ல 2 லம்டா டபிள்யூ கருதுற நேரம் வந்து கோணத்துக்கு எதிராக மடிக்கிறதுன்னு 2A சைன் அல்பான்னு சொல்லி வர போகுது. சாரி, அது 2A இல்ல ஏ சைன் அல்பான்னு தான் வரும். என்னட்டு சொல்லிச்சுன்னா 2 அல்பா டபிள்யூ நிறைவு விசை தொழிற்பெற நீளம் வந்து ஏ தானே. அப்ப ஏ கோணத்தை விளத்தி மடிச்சா ஏ சைன் அல்பான்னு தானே வரும். அப்ப கோல் சிடிக்கு சி பற்றி திருப்பம் எடுக்கிறேன். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லம்டா டபிள்யூ தர ஏ கொஸ் அல்பான்னு சொல்லி ஏ சைன் அல்பான்னு சொல்லி வரும். பிறகு சமனுக்கு அங்கால வந்து பி தர 2A கொஸ் அல்பான்னு சொல்லி வரும். அப்ப இங்க வெட்டுப்பட போறவங்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏ வெட்டுப்படும், அடுத்தது வந்து 2 வெட்டுப்படும். அப்ப 2 வெட்டுப்படுச்சுன்னு சொல்லி சொன்னா இப்ப வந்து நமக்கு கடைசியா விட வரப்போகுது பி வந்து லம்டா டபிள்யூ தர டேன் அல்பா இந்த சைன் அல்பாவின் கொஸ் அல்பா வந்து லம்டா டபிள்யூ டேன் அல்பான்னு சொல்லி வரப்போகுது. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிசி பிளஸ் சிடிக்கு வந்து நம்ம பி பற்றி திருப்பம் எடுக்க போறோம். இப்ப தொழிற்பட்ட விசைகள் லம்டா டபிள்யூ 2 லம்டா டபிள்யூ அடுத்த டி திருப்பி வந்து இந்த பிஏ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பி அப்படியே பிக்குள்ளால போகுது. பிக்குள்ளால போகுதுன்னு சொல்லி சொன்னா பிஏ கேன்சல் பண்ண அவனுக்கு கிட்ட எடுத்துருக்கேன். சரி, அப்ப மொத்தம் 3 விசைகள். 3 விசைகளும் வந்து நிலைக்குத்தாக தொழிற்பட்ட விசைகள் என்று சொல்லி சொன்னா நிலைக்குள்ள மாறுபடுதே தவிர நிலைக்குத்து எடுத்துருக்கேன்னா உங்களுக்கான தூரம் எல்லாம் ஒரே திரிகோண கணித சார்பு. அதாவது வந்து இப்ப நான் பார்த்தோம் சைனல் பாதம் வந்து வரப்போகுது. அப்ப சைனல் பாதம் வரப்போகுது அதையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப குயிக்கா வந்து எழுதிடலாம். இப்ப வந்து பாருங்க கோல் பிசி பிளஸ் சிடிக்கு வந்து நம்ம பி பற்றி வந்து திருப்பம் எடுக்க போறோம். எடுக்கிற நேரம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா லம்டா டபிள்யூ தர ஏ சைன் அல்பா அங்கால சக 2 லம்டா டபிள்யூ வேண்டா நம்மளுக்கு பிளஸ் திசையில திருப்புதுன்னு சொல்லிட்டோம்னா பிளஸ் திசையில திருப்புதுன்னு சொல்லிட்டோம்னா பிளஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு எதிரான திசைகள் எடுக்கிற திருப்பத்தை வந்து நான் சமனுக்கு அங்கால போட்டுடுறேன். அப்ப 2 லம்டா தர 2 லம்டா டபிள்யூ என்ன அப்ப 2 லம்டா டபிள்யூ தர 3A சைன் அல்பா. எப்படி 3A வந்ததுன்னு சொல்லிட்டோம்னா இது வந்து ஏ சைன் அல்பா, இது ஏ சைன் அல்பா, இது ஏ சைன் அல்பா. அப்ப மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஒரு 3A சைன் அல்பா வந்து வரப்போகுதுல்ல. இப்ப மொத்தமாவே 3A சைன் அல்பா வரப்போகுது. அதுக்கு அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா டீக்கானது எழுதணும்னு சொல்லிட்டேன். சரி, டி சமன் டி இன்டூ 2A கொஸ் இல்ல சைன், அதுவும் வந்து ஒரு நிலைக்குத்த தொழிற்பெற விஷயம் தர 2A
சைன் அல்பா என்று சொல்லி வரப்போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வெட்டக்கூடியது சைன் அல்பா எல்லாத்தையும் வெட்டலாம். என்ன சைன் அல்பா சைன் அல்பா சைன் அல்பா எல்லாத்தையும் வெட்டலாம். பிறகு ஏ வெட்டலாம். அப்ப ஏ வெட்டணும் என்று சொல்லி சொன்னா இங்க பாருங்க ஏ வெட்டணும் என்று சொல்லி சொன்னா ரெண்டு சாரி லெம்டா டபிள்யூ இங்க ரெண்டு லெம்டா டபிள்யூ தர 3. அப்போ இது வந்து மொத்தம் 6 லெம்டா டபிள்யூ வந்து வரும். இங்க லெம்டா டபிள்யூ இருக்கு. அப்ப மொத்தம் 7 லெம்டா டபிள்யூ 7 லெம்டா டபிள்யூ இங்க வந்து 2 டி இருக்குன்னு சொல்லி சொன்னா அப்ப 2ஆல பிரிச்சு கொண்டு சொன்னா டி சமன் 7 லெம்டா டபிள்யூ வந்து வரப்போகுது. அப்ப அப்ப வந்து நமக்கு டி வந்து 7 லெம்டா டபிள்யூவின் கீழ் 2 சொல்லி வர போறாரு. இப்ப அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப 3 கோளுக்கும் வந்து சேர்த்து எடுக்கணும் என்ன. அப்ப 3 கோளுக்குமே வந்து சேர்த்து திருப்பம் எடுக்க போறேன். அப்ப இவரை கீழுக்கு வச்சுட்டு இப்ப கோல் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடிக்கு ஏ பற்றி வந்து திருப்பம் எடுக்க போறேன். ஏ பற்றி திருப்பம் எடுக்க போறேன். இப்ப வந்து பாருங்க இதுல வந்து தொழிற்பட போற விசைகள் ஏ பற்றி 3க்கும் சேர்த்து எடுக்க போறோம். அப்ப இதுல தொழிற்பட போற விசைகள் இது 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 எல்லாமே வந்து பிளஸ் திசையில வந்து திருப்ப போகுது. இந்த டீயும் இந்த பியும் தான் வந்து எதிரெதிர் திசைகள். அதுலயும் இவர் வந்து நிலை குத்தி இவர் மட்டும் தான் கிடை. அப்ப கிடை வந்து கொஸ்டல்ஃபா வந்து இவருக்கு மட்டும் தான் வரப்போகுது. மற்ற எல்லாருக்குமே வந்து சைன் அல்ஃபா தான் வரப்போகுது. அவ வந்து பாத்தீங்கன்னு சொல்லுதுன்னா டபிள்யூ தர ஏ சைன் அல்ஃபா பிறகு லெம்டா டபிள்யூ தர 3a சைன் அல்ஃபா திருப்பி வந்து 2 லெம்டா டபிள்யூ தர மொத்தம் 5a. அப்ப அதையும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது 2a இது 2a இது a அப்ப மொத்தமே வந்து 5a சைன் அல்ஃபான்னு சொல்லி வரப்போகுது. அப்ப 5a சைன் அல்ஃபா அப்ப 5a சைன் அல்ஃபா. இப்ப சமனுக்கு இங்கால வர போறது டி தர 4a சைன் அல்ஃபா டி தர 4a சைன் அல்ஃபா. அடுத்தது வந்து பி தர 2a கோஸ் அல்ஃபா பி தர 2a கோஸ் அல்ஃபா என்று சொல்லி வரும். அப்ப இவங்கள்ல வந்து இப்ப நம்ம தீர்ப்பு எடுத்துட்டோம். அப்ப இவர தேவை வந்து இனி இல்ல. சரி ஓகே. இப்ப வந்து நம்ம சுருக்கிறதுக்கு வந்து மட்டும் சொல்லிச்சோன்னா இங்க எல்லா இடத்தையும் வந்து ஏ இருக்கு. அப்ப ஏ வந்து வெட்டலாம். ஏ வந்து வெட்டலாம். திருப்பி வந்து சைன் அல்ஃபா சைன் அல்ஃபா சைன் அல்ஃபா சைன் அல்ஃபா சைன் அல்ஃபா கொஸ் அல்ஃபான்னு சொல்லி இருக்கு. அப்ப கொஸ் அல்ஃபான்னு சொல்லி இருக்கேன்டா இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு சைன் அல்ஃபாவால ஃபுல்லா வந்து பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இவ்விடத்தை வந்து 2p கொட் அல்ஃபான்னு சொல்லி விழும். என்ன அப்ப இவ்விடத்தை வந்து 2p கொட் அல்ஃபான்னு சொல்லி விழும். இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நமக்கு பி சமன் லெம்டா டபிள்யூ டேன் அல்ஃபா இருக்கு. இப்ப இந்த டேன் அல்ஃபா இஞ்சால வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா பி இன்டூ கொட் அல்ஃபான்னு சொல்லி வரும். ஒரு லெம்டா டபிள்யூன்னு சொல்லி போடலாம். அப்ப இந்த 2p இன்டூ கொட் அல்ஃபாண்ட் இருக்கிறதால இந்த 2p இன்டூ கொட் அல்ஃபாண்ட் இருக்கிறதால இவ்விடத்தை வந்து 2 லெம்டா டபிள்யூ என்று சொல்லி போடலாம். அப்ப இவருக்கு பதிலாக 2 லெம்டா டபிள்யூ என்று சொல்லி போடலாம். அப்ப இவருக்கு பதிலாக 2 லெம்டா டபிள்யூ என்று சொல்லி போடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இவ்விடத்தை 4t இருக்கு. அப்ப 4t இருக்கு. டீக்கு பதிலாக நம்ம யாரை போடலாம் இங்க வந்து கண்டு வச்சிருக்கேன். அப்ப 4 தர 7 லெம்டா டபிள்யூ 2 போடலாம். இப்ப இது 2 பட்டு இவடத்துக்கு வந்து 14 லெம்டா டபிள்யூ வந்து போடலாம். அப்ப இவ்விடத்துக்கு வந்து 14 லெம்டா டபிள்யூ வந்து போடலாம். இனி இவங்க எல்லாம் பெருக்கி எழுதினோம்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்து சைன் அல்ஃபா எல்லாத்தையும் வெட்டுப்பட்டு தானே அவர்கிட்ட கொஸ் அல்ஃபான்னு சொல்லி போட்டேன். அப்ப வந்து நம்ம என்ன செய்ய தேவையில்லைன்னு சொல்லி சொல்லுங்க சைன் அல்ஃபாவையும் வந்து கணக்குல எடுக்க தேவையில்லை. சைன் அல்ஃபா இது பிரிச்சு சைன் அல்ஃபா வந்து தான் வெட்டுப்பட்டது. இங்க ஒரு சைன் அல்ஃபாவால மேலே எங்களுக்கு பிரிச்சு பெருக்கி இதை கொட்ட அல்ஃபாவான்ல மாத்தி தான் வெட்டுப்பட்டதுல. அப்ப அது விளங்குதுதானே. இது வந்து இந்த லைன் வந்து நம்ம எக்ஸாம் பேப்பர்ல இப்படி எல்லாம் பிரிச்சு வெட்டி எல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னு சொல்லி நாங்க பார்க்க போறது திருப்பம் எடுத்தது வந்து ஒழுங்கா எடுத்திருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு சுருக்கின விடைக்கு தான் வந்து மார்க்ஸ் போடுவாங்க. சுருக்கல் வந்து நம்மளை பொறுத்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்ஸ் சுருக்குவாங்கன்னு சொல்லிக்கிறதால ஒழுங்கா சுருக்கி விட எடுத்திருந்தாங்கன்னு சொல்லினா சரி. அதால வந்து நம்ம திருப்பம் எடுத்த லைனுக்குள்ள வந்து இந்த சைன் அல்ஃபாவால மேலுக்கும் கீழுக்கும் பிரிச்சு காட்டி போட்டு இதெல்லாத்தையும் வெட்டி இருக்கேன்னு சொல்லி எல்லாம் நம்ம திருப்பம் எடுத்த லைனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிதானே. அப்ப நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் சைன் அல்ஃபாவால மேலுக்கும் கீழுக்கும் பெருக்கி போட்டு சைன் அல்ஃபா எல்லாத்தையுமே வெட்டி போட்டு கீழுக்கு இருக்கிற சைன் அல்ஃபாவையும் கொஸ் அல்ஃபாவையும் சேர்த்து கொட் அல்ஃபாண்ட் எடுத்து இங்க வந்து பி இன்டு கொட் அல்ஃபாண்ட் யோசிச்சு அவருக்கு பதிலாக லெம்டா டபிள்யூ போட்டு அந்த லெம்டா டபிள்யூ வந்து முன்னுக்கு இருக்கிற 2 சேர்த்து 2 லெம்டா டபிள்யூ எழுதிருக்கேன். இதெல்லாம் நம்ம இங்க செஞ்ச லைன் தான். இது சுருக்கல் உங்களை பொறுத்தது. நீங்க எவ்வளவு ஸ்லோவா கொடுக்கனாலும் சரி பாஸ்டா கொடுக்கனாலும் சரி அது வந்து உங்களோட தனிப்பட்ட திறமை. சரிதானே. இப்ப வந்து இதை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் மிஞ்சினதுகளை வந்து எழுதுறேன். அப்ப மிஞ்சினதுகள் வந்து இவிடத்தை ஒரு டபிள்யூ இருக்க போகுது. அப்ப இவிடத்தை ஒரு டபிள்யூ இருக்க போகுது. இவிடத்தை வந்து ஒரு 3 லெம்டா டபிள்யூ இருக்க போகுது. அங்கால இவிடத்தை வந்து ஒரு 10 லெம்டா டபிள்யூ இருக்க போகுது. இவிடத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 14 லெம்டா டபிள்யூ இருக்க போகுது. அங்கால ஒரு 2 லெம்டா டபிள்யூ இருக்க போகுது.
அப்ப இங்கேயும் வந்து நான் என்னத்தை போட்டலாம், டபிள்யூ எல்லாத்தையுமே வந்து போட்டலாம். அப்ப டபிள்யூ எல்லாத்தையும் போட்டுனா இப்ப வந்து மிஞ்ச போறதை பாத்தீங்கன்னு சொன்னா இது 1 சக 3 லெம்டா சக 10 லெம்டா சக சாரி இவடத்தை வந்து சமன் இருக்கேன். இவடத்தை வந்து சமன் 14 லெம்டா சக 2 லெம்டான்னு சொல்லி வரப்போகுது. அப்ப மொத்தமாவே பாத்தீங்கன்னு சொன்னா இது 13 இது 15. அப்ப 15ல இருந்து 13 போச்சுன்னு சொல்லி சொன்னா சாரி 16ல இருந்து 13 போச்சுன்னா 3 லெம்டான்னு வரும். இது ஒன்று சொல்லி சொன்னா இங்க இருந்து லெம்டா சமன் 1/3 சொல்லி வரும். இதான் வந்து அவங்க காட்டி சொன்னது. அப்ப இது ஓகே, இதுவும் எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு, திருப்பி வந்து இவரும் எடுத்தாச்சு. சரி, இப்ப தொடர்ந்து கேட்டது வந்து பியில் சிபியினால் ஏபி மீது. அப்ப பியில வந்து சிபியினால் ஏபி மீது என்று சொல்லி இங்க குறிச்ச விஷயங்களை தான் வந்து கேட்காங்க. அப்ப இந்த மூட்டை வந்து நம்ம பிரிக்கணும். பிரிச்சு W/3 டேனல் பாண்டும் W/6 என்றும் அவங்களோட கிடைநிலை கூறுகளை காட்டணும். அப்போ வந்து அதுக்கு இவரை தான் கருதணும். அப்ப இவரை பாத்தீங்கன்னு சொல்லி இவர் அப்படியே தூக்கிட்டு வந்து இவரை வச்சுட்டு இவரை வந்து இப்படி பெருசாக்கி திருப்பி எங்கது இதை எடுத்து இவ்வளத்தையுமே வந்து வெட்டணும். வெட்டி இது அப்படியே வெட்டி இவரை கொஞ்சம் லைட்டா இந்த ஒருத்தவங்களுக்கு போகும்போது பிரிக்கணும். பிரிச்சுட்டு இப்ப இவ்விடத்தை வந்து கிடையா நிலைக்குத்தா வந்து பிரிச்சு காட்டணும். இப்ப மூட்டை வந்து பிரிக்க போறோம். இப்ப நீங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்து நோங்களா பிரிச்சு எழுதுனீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரிக்க போறோம் தானே. விஷயங்களை வந்து பிரிக்கிறது கொஞ்சமாவது லாஜிக்கா பிரிக்க முடிஞ்சிருக்கேன். சரி, என் ஏ பற்றி திருப்ப முடிக்கிற நேரம் இவடத்தை வந்து நான் கீழுக்கு வந்து டபிள்யூ குறிச்சேன்னு சொல்லிச்சேன்னா கீழுக்கு வந்து நான் டபிள்யூ குறிச்சேன்னு சொல்லிச்சேன்னா இது கட்டாயமே வந்து என்ன டபிள்யூ வந்து சாரி டபிள்யூல y வந்து மைனஸ்லாம் வரப்போகுது என்ன. அதால ஏ பற்றி வந்து பிரிக்கிற நேரம் சாரி ஏ பற்றி வந்து ஏ பற்றி வந்து திருப்பம் எடுக்கிற நேரம் வந்து சரியா திருப்பம் சமப்படுத்தப்படுற மாதிரி. அதாவது டபிள்யூ வந்து இந்தியால திருப்பாருன்னு சொல்லிச்சுன்னா நம்ம போடுற வையாளுக்கு ஒரு இந்தியால திருப்பணும். அப்ப வை வந்து மேலுக்கு தான் குறிக்கணும். ஒழுங்குதா கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கோட போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா தப்பிடுவேன். அப்ப நான் இங்க பார்த்ததின் படி மேலுக்கு தான் வந்து இவருக்கு வை வந்து தள்ளிப்பட போகுது. அடுத்தது இவருக்கு மேலே குறிச்ச இந்தியால வந்து இவர் கீழுக்கு வந்து வை வரப்போகுது. அடுத்தது இந்தியால பக்கம் எக்ஸ் எக்ஸ வந்து பார்த்தோம்டா எக்ஸ நம்ம இந்தியால பக்கம் ஒண்ணு மட்டும் குறிக்கலாம். சரிதானே. அதுக்கு வந்து அந்த லேசா மேலாலே திருப்பம் எடுத்து பாத்துறணும். திருப்பம் எடுத்து இந்தியால திருப்பமோ இல்லாட்டி கிடையாது பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வைய போட்டு பரவாயில்ல எப்படி போட்டாலும் நேரத்தோட பார்த்து ஒழுங்கு அதிசய குறிக்கணும் மட்டும் சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்ட மட்டும் சொல்லிட்டேன்னா பிரிக்கிற குறையுது தானே. அப்போ வந்து இதை வந்து எக்ஸ் எடுப்போம். இப்ப வந்து 2 தெரியாக்கணியம் என்னன்னு இப்ப எக்ஸும் வையும் போட்டதால வந்து நமக்கு 2 தெரியாக்கணியம் வர போகுது. அப்ப 2 தெரியாக்கணியம் சொல்லிட்டுன்னா 2 சமன்பாடு வந்து தேவை. அப்ப 2 சமன்பாடு வந்து தேவை. 2 சமன்பாடு வேண்டாம். இந்த பிசி பிளஸ் சிடியை கருதி இந்த பிசி பிளஸ் சிடியை கருதி நிலைக்குத்தா இருக்கா கிடையா இருக்கா பிரிச்ச மட்டும் சொல்லிச்சுன்னா நமக்கு டிபி எல்லாம் வந்து இப்ப கண்டு நம்ம அப்ப வந்து வேலை வந்து முடிஞ்சது. லெம்டாட பெருமானம் தெரியும். லெம்டாட பெருமானம் வந்து இங்க தெரியும் சொல்லிச்சதால இங்க வந்து இவங்க 2 பேரையும் கடித்து கிடையா இருக்கா நிலைக்குத்தா இருக்கா பிரிச்சாலும் சரி இல்லாட்டி ஏ பற்றி வந்து திருப்பம் எடுத்தும் ஒரு சமன்பாடு வந்து எடுக்கலாம். ஏ பற்றி திருப்பம் எடுத்த ஒரு சமன்பாடு அடுத்தது நிலைக்குத்தா கிடையா பிரிச்சும் ஒரு சமன்பாடு அப்படி வந்து 2 வழியிலையும் வந்து நம்ம செய்யலாம். அப்ப வந்து நம்ம எதுக்கு பிசி பிளஸ் சிடிய மொத்தமா கருதி பிசி பிளஸ் சிடிய மொத்தமா கருதி நிலைக்குத்தா இருக்கா பிரிப்போம் கிடையா இருக்கா பிரிச்சு சமநிலை கருதனை வந்து சொல்லணும். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கோல் பிசி பிளஸ் சிடி கோல் பிசி பிளஸ் சிடி அதுக்கு வந்து நான் நிலைக்குத்தா கருதுறேன். நிலைக்குத்தா கருதுறேன் சொல்லி சொன்னா எனக்கு வரப்போகிறது எல்லாம் வந்து நிலைக்குத்தா கருதுறேன் சொல்லி சொன்னா பாரத பாருங்க இவரு 2 பேரும் கீழுக்கு இவங்க 3 பேருமே வந்து கீழுக்கு டி மட்டும் தானே அவங்க எல்லாரையும் தாங்கி பிடிக்காங்க. அப்ப டி மட்டும் தான் தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னதால டி சமன் என்ன வரப்போகுது லெம்டா டபிள்யூ பிளஸ் 2 லெம்டா டபிள்யூ பிளஸ் y. அப்ப இது மொத்தம் 3 லெம்டா டபிள்யூ சொல்லி வரும் என்ன. அப்ப இது மொத்தமாவே 3 லெம்டா டபிள்யூ இதுல லெம்டா சமன் 3 சொல்லிக்கிறதால இது 2 மட்டும் வெறும் டபிள்யூ மட்டும் மிஞ்ச போகுது. அப்ப அடுத்து வந்து வெறும் டபிள்யூ மட்டும் மிஞ்ச போகுது. இது இப்ப டிக்கு பதிலா நம்ம எடுத்தது வந்து 7 லெம்டா டபிள்யூ கீழ் 2 என்ன. அப்ப 7 லெம்டா டபிள்யூ கீழ் 2 7 கீழ் 6 டபிள்யூ சொல்லி வரும். சரிதானே. அப்ப இவருக்கு பதிலா வந்து நம்ம 7 கீழ் 6 டபிள்யூன்னு சொல்லி போறப்போம். இப்ப y வந்து என்ன வரும்னு சொல்லி பாருங்க. y வந்து வர போறது இதுல இருந்து கழிச்சம் என்று சொல்லிச்சோன்னா இவரு இந்தியால போனாருன்னு சொல்லிச்சோன்னா -6 டபிள்யூ கீழ் 6 சொல்லி வரும். அப்ப ஒரு W/6 வந்து வர போகுது. சரிதானே.
அப்ப தொடர்ந்து அதுவும் கண்டாச்சுன்னு வந்து சொல்லிட்டேன்னா கிடையா கருதுற நேரம் இதுல வந்து பாருங்க கிடையா கருதுற நேரம் இந்த ஒரு எக்ஸ் இருக்கு இந்த ஒரு பி இருக்கு இவங்க 2 பேரும் தான் வந்து கிடையா கருதுற நேரம் பாருங்க அப்ப உண்மையிலேயே வந்து நம்ம எக்ஸ் வந்து இந்தியாவில் பக்கம் தான் குறிச்சிருக்கணும் பரவாயில்ல இந்த குறிச்சதுக்கே வந்து நம்ம எழுதலாம் அப்ப இந்த குறிச்சதுக்கே வந்து எழுதணும்னு சொல்லினா எக்ஸ் பிளஸ் பி சமன் 0 என்று வரும் இப்ப எக்ஸ் சமன் மைனஸ் பி என்று வருமே அப்ப எக்ஸ் சமன் மைனஸ் பி என்று வந்து சொல்லுதுன்னா இப்ப பி வந்து நம்ம நேரத்துல வந்து கண்டிருப்போம் அப்ப பி வந்து நேரத்தோட கண்டது என்னன்னு சொல்லி கண்டிருக்கோம் அப்ப பி வந்து லெம்டாக்கு பதில் ஒண்டிங்கள் 3 சொல்லி ஒண்டிங்கள் 3 டபிள்யூ டேன் அல்ஃபான்னு சொல்லி வரும் அப்ப பி வந்து ஒண்டிங்கள் 3 டபிள்யூ டேன் அல்ஃபான்னு சொல்லிட்டுன்னா பாருங்க மைனஸ் ஒண்டிங்கள் 3 டபிள்யூ டேன் அல்ஃபா இதுதான் வந்து எக்ஸுக்கான விட சரிதானே இப்ப இவர் தான் வந்து எக்ஸுக்கான விட இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க W/6 W/3 tan alpha ஆகும் W/6 சரி W/6 சரி W/3 tan alpha ஆகும் சரி அப்ப இது ஈஸி கேள்வி இவிடத்து வந்து கேள்வி முடிஞ்சு ஆனா நம்ம எக்ஸ்ட்ராவா கலைக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா இதுல தொழிற்பெற மருதாக்கத்தை வந்து கேட்டு இருந்தாங்கன்னு சொல்லி மருதாக்கத்தை கேட்டு இருந்தா நம்ம திசையையும் வந்து ஆட் பண்ணி சொல்லணும் என்ன திசையும் அவங்களோட மருதாக்கவும் சொல்லணும் அப்ப மருதாக்கத்தை சப்போஸ் கேட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட விட வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னா W வந்து நான் என்ன காணப்படுறேன் நான் காண போறது வந்து சிபியினால் ஏபிக்கு மோட்டு பியில் வழங்கிய மருதாக்கம் பியில் வழங்கிய மறுதாக்கம் பத்தி பார்க்க போறேன் அப்ப அப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க y வந்து நிலைக்குத்தா இருக்கேன் y வந்து நிலைக்குத்தா அது வந்து பிளஸ்ல எழுதிருக்கோம் அப்ப நம்ம போட்ட மாதிரி வந்து y வந்து நிலைக்குத்தா வர போகுது ஆனா எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியால பக்கம் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து மைனஸ்ல வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ் இந்தியால பக்கத்துல வரும் அப்ப அதை கருதி நான் வந்து குறிச்சேன் என்று சொல்லி சொன்னா எனக்கு வரப்போகுது இவர் மேலுக்கும் திருப்பி இவர் வந்து இந்தியாலையும் வரப்போகுது இப்ப வைக்கு நான் எடுத்த விட வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நான் வைக்கு எடுத்த விட வந்து W/6 இங்க எக்ஸுக்கு எடுத்த விட வந்து 1/3 W tan alpha என்று சொல்லி எக்ஸுக்கு எடுத்திருக்கேன் இப்ப இவங்க ரெண்டு பேர விளைவுளும் வந்து இடையில வரும் அது இந்தியால வருமானது tan alpha பொறுத்தது அவ்வளவுக்கு வந்து டீடைலிங் வந்து தேவையில்லை நமக்கு சரிதானே அப்ப இதை போட்டு இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையிலான இந்த கோணத்தை வந்து சும்மா அல்பாண்டவல் எடுத்தா இப்ப உங்களுக்கு தெரியும் விளைவுளுக்கு வந்து நீங்க என்ன எழுதுவீங்க விளைவுளுக்கு வந்து ஆர் சமன் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் என்று சொல்லியும் அடுத்தது இந்த அல்பாக்கு வந்து அல்பா சமன் tan இன்வர்ஸ் என tan இன்வர்ஸ் வந்து W/6 1/3 W tan alpha அதாவது வந்து என்னென்று போடுவீங்க W அதாவது y/x என y/x என்ற அந்த பெருமானங்களை பிரதி எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லி சரி சரிதானே I just had to let you know you're